ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.6ல கொஸ்டின் நம்பர் 6th சம்மும் 7th சம்மும் பார்க்க போறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எக்ஸசைஸ் 5.6 கொஸ்டின் நம்பர் 6. If x and y are connected parametrically by the equation without eliminating the parameter, find dy by dx கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் எழுதியிருக்கேன். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x is equal to a into theta minus sin theta, y function y is equal to a dot 1 plus cos theta. Solution. x function எதை டிபெண்ட் பண்ணிருக்கு பாருங்க, தீட்டாவை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ x வந்து நம்ம தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். differentiate x with respect to தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், dx by d theta is equal to a கான்ஸ்டன்ட், அது அப்படியே எழுதிக்கலாம். a டாட் உள்ள இருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் 1 minus d by d theta of sin theta. So differentiation of sin x ஓட differentiation cos x. இப்போ இங்கே தீட்டாவில் இருக்கு இல்லையா, இப்போ sin theta ஓட differentiation என்ன வரும், cos theta. a dot 1 minus cos theta. இதுதான் differentiation dx by d theta. இப்போ dx by d theta என்ன வந்திருக்கு, a dot 1 minus cos theta. இதே மாதிரி நம்ம y ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ differentiate y with respect to தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ y தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்ன வரும், dy by d theta equal to a கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 plus differentiation of cos theta. ஸோ differentiation of cos x ஓட differentiation வந்து minus sin x வரும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதில் தீட்டா இருக்கு. differentiation of cos theta. cos theta ஓட differentiation என்ன வரும், minus sin theta. plus into minus minus ஆகிடும். ஸோ dy by d theta என்ன வருது, a dot minus sin theta. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வரும், minus a sin theta. இதுதான் y ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, dy by dx கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம dy by dx ஃபைண்ட் பண்ணணும். dy by dx ஃபார்முலா என்ன வரும், dy by dx ஃபார்முலா வந்து dy by d theta divided by dx by d theta. நம்ம dy by d theta என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், minus a sin theta. ஸோ minus a sin theta divided by dx by d theta என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a dot 1 minus cos theta. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், a dot 1 minus cos theta. ஒரு a கேன்சல் ஆகிடும். sin thetaவோட ஃபார்முலா, sin theta நம்ம எப்படி எழுதணும், minus of 2 sin theta by 2 dot cos theta by 2 எழுதணும். ஐயா 1 minus cos theta ஓட ஃபார்முலா, இதை 2 sin square theta by 2 எழுதணும். ஒரு 2 ஒரு 2 கேன்சல் ஆகிடும். ஒரு sin ஃபங்க்ஷன் ஒரு sin ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ cos theta by 2 divided by sin theta by 2, வெளில மைனஸ் இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம், minus of cot theta by 2. இதுதான் dy by dx. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if x and y are connected parametrically by the equation without eliminating the parameter. ஸோ இதுலேயும் dy by dx தான் கேட்டிருக்காங்க. x ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x is equal to sin cube t divided by square root of cos 2t. y ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா, y is equal to cos cube t
divided by square root of cos 2t. ஸோ எக்ஸ் ஃபங்க்ஷன் டீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒய் ஃபங்க்ஷனும் டீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் ஃபங்க்ஷனும் டீட்டாவை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ differentiate x with respect to t பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், dx by dt this equal to d by dt of x function. x function என்ன இருக்குது கொஸ்டினில், sin cube t divided by square root of cos 2t. ஸோ இது நமக்கு கோஷன்ட்ல இருக்கு. கோஷன்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், ஃபார்முலா u by v whole dash is equal to vu dash minus uv dash whole divided by v square. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, sin cube t தான் u, ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t வந்து v. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், டாட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin cube t. ஸோ d by dt of sin cube t minus நியூமரேட்டர் u அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், sin cube t ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் square root of cos 2t whole divided by v square. v function என்ன இருக்கு, square root of cos 2t. So square root of cos 2t whole square வரும். இந்த ஸ்கொயர் ரூட்க்கு ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப், differentiation of x cube வந்து 3x square. So differentiation of sin cube t என்ன வரும், 3 sin square t வரும் இல்லையா. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாறாது, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், டாட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் 3x ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக சைன் ஃபங்க்ஷன் இருக்கு, இப்போ என்ன போட்டுக்கலாம், 3 டாட் sin square t chain rule, again உள்ள இருக்க sin function நம்ம differentiation பண்ணணும். so differentiation of sin t என்ன வரும், cos t minus sin cube t அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். so sin cube t அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், sin cube t dot differentiation of square root of cos function இருக்கு, differentiation of root x கான ஃபார்முலா வந்து 1/2 root x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், அகைன் செயின் ரூல் யூஸ் பண்ணணும், அகைன் உள்ள இருக்க காஸ் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இது எப்படி எழுதலாம், 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, காஸ் 2t. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம காஸ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், காஸ் 2t டாட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் 2t. differentiation of cos 2t வந்து minus sin 2t வரும், again chain rule உள்ள இருக்க இந்த 2t இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2t ஓட டிஃபரன்ஷியேஷன் 2 ன்னு வரும், whole divided by cos 2t. ஸோ இதில் என்ன ஆகும், ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி எழுதணும், இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணும்போது 3 டாட் square root of cos 2t dot sin square t dot cos t, minus into minus plus ஆயிடும், plus sin cube t, sin 2t க்கு நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா, trigonometric ஃபார்முலா, sin 2t ஓட ஃபார்முலா எப்படி எழுதுறோம், 2 sin t cos t. so 2 sin t cos t whole divided by square root of cos 2t and whole divided by cos 2t function அப்படி எழுதிக்கணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுங்க, இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும் இல்லையா, இப்போ cos 2t மட்டும்தான் இருக்கும், லெஃப்ட் சைடு அனுப்பிச்சிக்கணும். எல்சிஎம் எடுக்கிறோம், அப்போது இது எப்படி எழுதலாம், this equal to 3 dot cos 2t
அடுத்த ஃபங்க்ஷன் sin square t டாட் காஸ் டி அது அப்படியே இருக்கும் sin square t டாட் காஸ் டி பிளஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கு sin cube t டாட் அது 2 sin power 14 எழுதிக்கலாமா பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ 2 sin power 4t dot cos t divided by square root of cos 2t dot cos 2t அப்படியே இருக்கும் so square root of cos 2t dot cos 2t so இதை இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்றேன் dx by dt this equal to இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து sin square t cos t ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு நியூமரேட்டர்ல so sin square t cos t வெளில எடுத்துக்கணும் பேலன்ஸ் என்ன இருக்கும் 3 cos 2t plus இதில் ஒரு sin square வெளியில் போயிடுச்சு cos ஃபங்க்ஷன் வெளில போயிடுச்சு ஸோ 2 sin square t மட்டும் இருக்கும் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos 2t டாட் cos 2t ஸோ நமக்கு இந்த cos 2a ஃபார்முலா தெரியும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா cos 2a என்ன ஃபார்முலா 1 மைனஸ் 2 sin square a எழுதலாம் இங்கே t இருக்க ஃபங்க்ஷன் இப்போ 1 மைனஸ் cos 2t என்ன ஃபார்முலா 1 மைனஸ் 2 sin square t எழுதலாம் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க sin square t டாட் cos t 3 cos 2t இருக்கு ஸோ இது 3 டாட் 1 மைனஸ் 2 sin square t ப்ளஸ் 2 sin square t எழுதலாம் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகாது அப்படியே தான் இருக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos 2t டாட் cos 2t இது சிம்பிளை பண்ணுங்க இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3 டாட் 1 வந்து 3 மைனஸ் 6 sin square t இருக்கும் ஸோ sin square t dot cos t இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3 மைனஸ் 6 sin square t ஸோ 3 மைனஸ் 6 sin square t பேலன்ஸ் என்ன இருக்கு plus 2 sin square t term so plus 2 sin square t whole divided by denominator term square root of cos 2t dot cos 2t அது அப்படியே எழுதிக்கலாம் square root of cos 2t dot cos 2t dot cos 2t so left side என்ன இருக்கும் dx by dt this equal to sin square t dot cos t so minus 6 sin square t plus 2 sin square t so minus 6 plus 2 minus 4 வரும் 3 minus 4 sin square t whole divided by square root of cos 2t dot cos 2t so இதுதான் dx by dt next y function y என்ன கொடுத்திருக்காங்க cos cube t divided by square root of cos 2t so இந்த function y t depend பண்ணிருக்கு so y function t பொறுத்து differentiation பண்ணணும் so differentiate y with respect to t t பொறுத்து differentiation பண்ணணும் left side என்ன வரும் dy by dt so d by dt of y function y என்ன கொடுத்திருக்காங்க cos cube t divided by square root of cos 2t so cos cube t divided by square root of cos 2t so u by v ல இருக்கு u by v ல இதை differentiation பண்ணணும் u by v differentiation என்ன வரும் bu dash minus uv dash divided by v square இது வேணும் நம்ம கீழே எழுதிக்கலாம் நான் ரஃப் பண்ணிடுறேன் இங்க எழுதிக்கலாம் differentiate y with respect to இல்ல மேலே இருக்கு so differentiate y with respect to t
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். dy by dt is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு காஸ் கியூப் டியோட டிஃபரன்ஷியல். ஃபர்ஸ்ட் இது நீங்கள் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். எக்ஸ் கியூபோட டிஃபரன்ஷியல் 3x ஸ்கொயர்னு வரும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும் நமக்கு 3 cos ஸ்கொயர் டி செயின் ரூல். அகைன் காஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது நமக்கு மைனஸ் சைன் டின்னு வரும். மைனஸ் நியூமரேட்டர் காஸ் கியூப் டியை டிஃபரன்ஷியல் பண்ணிக்கணும். சாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காஸ் கியூப் டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t யோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t. ஸோ செயின் ரூல் காஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். காஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் 2t டாட் 2t யோட டிஃபரன்ஷியேஷன் 2 வரும் டிவைடட் பை v ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t ஹோல் ஸ்கொயர் வரும். இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். வேறு ஏதாச்சும் ஆகுமா? இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ dy by dt ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் வெளில வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வெளியில் வந்துடும். ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t டாட் cos square t sin t. cos square t dot sin t. இது எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? ஸோ ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. இது மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் கியூப் டி டாட் சைன் 2t இல்லையா? காஸ் கியூப் டி டாட் சைன் 2t டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t ஹோல் டிவைடட் பை காஸ் 2t அப்படியே இருக்கும். ஸோ இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t லெஃப்ட் சைட் போயிடுச்சுன்னா காஸ் 2tன்னு இருக்கும். காஸ் 2t ஆகிடும். ரூட் இன்ட்டு ரூட் போயிடும். வெறும் காஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ மைனஸ் 3 காஸ் 2t டாட் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி ப்ளஸ் காஸ் கியூப் டி. இந்த சைன் 2a ஃபார்முலா 2 sin a cos a எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? 2 sin t டாட் காஸ் டி ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t டாட் காஸ் 2tன்னு இருக்கும். ஸோ இதில் என்ன காமனாக வெளில எடுக்கலான்னு பாருங்கள். இதில் வந்து காஸ் ஸ்கொயர் டியும் சைன் டியும் காமனாக வெளில எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? காஸ் ஸ்கொயர் டியும் சைன் டியும் வெளில எடுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் 3 காஸ் 2t ப்ளஸ், ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரு காஸ் மட்டும் இருக்கும். இங்கே ஒரு காஸ், இந்த காசும் காஸ் ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ 2 காஸ் ஸ்கொயர் டி ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t டாட் காஸ் 2tன்னு. ஸோ நான் இந்த காஸ் 2a ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். காஸ் 2tயோட ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 1. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டி டாட் சைன் டி இன்ட்டு இந்த காஸ் 2tக்கு பதில் 2 காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 1. நம்ம எனக்கு என்ன வரும்? மைனஸ் 3 2 காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 1 minus 1 plus 2 cos square t whole divided by square root of cos 2t dot cos 2t இருக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கங்க. என்ன வரும்? cos square t
டாட் sin t இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 cos square t minus and minus plus ஆகிடும் +3 ஸோ பேலன்ஸ் இருக்கட்டும் +2 cos square t whole divided by square root of cos 2t dot cos 2t. So -6 cos square t plus 2 cos square t. -6 plus 2 -4 இருக்கும். So நமக்கு dy by dt என்ன கிடைக்கும்? Cos square t dot sin t 3 minus 4 cos square t whole divided by square root of cos 2t dot cos 2t கிடைச்சிருக்கு. So நமக்கு சாரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ dy by dx ஃபார்முலா வந்து dy by இங்கே t டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ dy by dt divided by dx by dt வரும். ஸோ இங்கே 3 minus 4 cos square t இருக்கு dy by dtல. அதே மாதிரியே நமக்கு dx by dtல பார்த்தீங்கன்னா 3 minus 4 sin square t இருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு பாருங்க. நமக்கு ஒரு நிமிஷம். ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். dy by dx is equal to dy by dt நமக்கு என்ன கிடைச்சது? cos square t dot sin t 3 minus 4 cos square t whole divided by square root of cos 2t dot cos 2t whole divided by sin square t dx by dt நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? sin square t dot cos t 3 minus 4 sin square t whole divided by square root of cos 2t dot cos 2t. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ஒரு சைனுக்கு ஒரு சைன் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும். ஒரு காஸ் ஃபங்க்ஷன் ஒரு காஸ் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? dy by dx this equal to நியூமரேட்டரில் வந்து நமக்கு ஒரு காஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த காஸ் ஃபங்க்ஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 cos t மைனஸ் 4 cos cube t கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் நமக்கு ஒரே ஒரு சைன் ஃபங்க்ஷன் நிற்கும். அந்த சைன் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கிடைக்கும்? 3 sin t மைனஸ் 4 sin cube t இருக்கும். ஸோ நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா cos 3tக்கான ஃபார்முலா வந்து 4 cos cube t மைனஸ் 3 cos t. sin 3tக்கான ஃபார்முலா வந்து 3 sin t மைனஸ் 4 sin cube t. ஸோ டினாமினேட்டரில் இந்த 3 sin t மைனஸ் 4 sin cube t பதிலாக sin 3t சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் நம்ம மைனஸ் காமனாக வெளில எடுத்துக்கலாம். dy by dx is equal to நியூமரேட்டரில் மைனஸ் காமனாக வெளில எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 cos cube t minus 3 cos t whole divided by 3 sin t minus 4 sin cube t கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் வந்து cos 3t சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் வந்து sin 3t சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். dy by dx this equal to நியூமரேட்டரில் cos 3t வெளில ஒரு மைனஸ் இருக்கு டிவைடட் பை டினாமினேட்டரில் sin 3t. cos divided by sin வந்து cot ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ dy by dx is equal to மைனஸ் cot 3t. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.